வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று ஒரு படம் வணங்கான். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெகு மக்களின் கவனத்தில் வராத மாந்தர்களை பற்றிய கவன ஈர்ப்பு பாலாவின் படங்களில் எப்போதுமே இருக்கும். வணங்கான் படம் மாற்றுத்திறனாளிகளின் வழியை பேசுகிற படமாக வந்திருக்கு. கன்னியாகுமரியில் வசிக்கும் நாயகன் அருண் விஜய் காது கேட்காத வாய் பேச முடியாதவர் கிடைக்கும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு தங்கை ரிதாவுடன் வசித்து வராரு. மாற்றுத்திறனாளிகள் விடுதியின் பாதுகாவலர் பணிக்கு போகிறாரு. ஒரு சமயம் அங்கு நடக்கும் தப்புக்கு எதிராக பொங்கி எழுறாரு. அது என்ன, அதன் விளைவென்ன என்பதையெல்லாம் விளக்குகிறது படம். காது கேட்காத வாய் பேச முடியாத கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கும் அருண் விஜய் அதற்கு 100 விழுக்காடு நியாயம் செஞ்சுருக்காரு. இதுவரை பார்த்திராத வகையில் முற்றிலும் மாறுபட்ட தோட்டத்தில் வராரு. தங்கையிடமும் மாற்றுத்திறனாளிகளிடமும் கனிவு காட்டும் அவர் கொடுமையை கண்டு பொங்கி எழும்போது வியக்க வச்சிருக்காரு. காவல்துறை விசாரணையின் போது அவர் காட்டும் வேகம் அசாத்தியமானது. நாயகியாக நடித்திருக்கும் ரோஷினி பிரகாஷ் கன்னியாகுமரிக்கென பிரத்யேக வேலையான சுற்றுலா வழிகாட்டி வேடத்தில் நடிச்சிருக்காரு. பல மொழிகள் பேசுவதோடு எந்த நாட்டுக்காரர்கள் வராங்களோ அந்த நாட்டின் உடையணிந்து வழிகாட்டிகளுக்கு புது வழிகாட்டியிருக்காரு. கலகலப்பான பேச்சு, காதல் பார்வை, கலக்கம் ஆகிய உணர்வுகளை அளவாக வெளிப்படுத்துகிறாரு. நாயகனின் தங்கையாக நடித்திருக்கும் ரிதா படம் நெடுக கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கும் பரிதாப கதாபாத்திரம் ஏற்றிருக்காரு. ஏன் இப்படி செஞ்ச என்று அண்ணனிடம் கதரும் போதும் கடைசி காட்சியிலும் நம்மையும் கண்ணீர் சிந்த வைக்கிறாரு. நீதிபதியாக நடித்திருக்கும் மிஸ்கின், காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் சமுத்திரக்கனி ஆகியோர் சிறப்பு. நீதிபதிகள் எப்படி நீதி வழங்க வேண்டும், காவல்துறை அதிகாரிகள் எப்படி விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கும் வேடங்களில் நன்றாக நடித்து படத்துக்கு பலமாக இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையில பாடல்கள் இதான். இறுதியில் வரும் பாடல் கணம். சாம்சிஎஸ் பின்னணி சில காட்சிகளுக்கு பலம். ஆர்பி குருதேவின் ஒளிப்பதிவில் கன்னியாகுமரியை சுற்றி பார்த்து விட முடியுது. அதோடு கதாபாத்திரங்களின் உணர்ச்சி பெருக்கையும் காட்சிப்படுத்தியிருக்காரு. இடைவேளை காட்சியே பெரும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியது. பின்பு அதற்கு மேலே அடுத்த தண்டனையை கொடுக்கிறார் பாலா. இந்த குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய மற்றும் கொடூர தண்டனையா என்கிற கேள்வி எழக்கூடும். அதற்கான விடையை மாற்றுத்திறனாளிகள் மூலமே சொல்லியிருக்கார் இயக்குனர் பாலா. மொத்தத்தில் குற்றத்துக்கு இணங்கான், அறத்தில் உயர்ந்தவன் இந்த வணங்கான். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.